அன்பான பக்தர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாளை பிப்ரவரி 14 மாசி மாதத்தில் வரக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நாளாக கருதப்படக்கூடிய சனி பிரதோஷம். இந்த ஒரு நாளானது நாளைய நாளில் வருகிறது. இந்த ஒரே ஒரு நாளை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில் தான் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றங்கள், கர்ம நிவர்த்திகளுக்கும் ஒரு உயர்வும் நிச்சயமாக இருக்கும். வீழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக நிர்ணயிக்கப்படும். எனவே இந்த ஒரு நாளை நீங்க எப்படியாவது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நீங்க பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா அவ்வளவு நன்மைகளானது நிச்சயமாக ஏற்படும். இன்று நான் உங்களுக்கு சொல்ல போகிற அந்த ஒரே ஒரு விஷயம் சாதாரண ஒரு விஷயமாக இருக்காது. சிவபெருமானை அருளிய ஒரு பரிகாரம். சனி பிரதோஷ நாள்ல சிவன் கோவில்ல இருந்து ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அதிசயங்கள் நீங்க நம்ப முடியாததாக இருக்கும். அவ்வளவு சக்திகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு நிச்சயமான ஒரு தீர்வானது இந்த சனி பிரதோஷ நாட்கள்ல கிடைக்கும். எனவே நாளைய நாளை நீங்க தவற விடாம இந்த ஒரே ஒரு செயலை செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். சனி பிரதோஷம் என்பது சனி பகவானின் தாக்கங்களை குறைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சிவபெருமான் கருணையுடன் அருள் தரக்கூடிய ஒரு நாள். கருமங்கள் கரைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள். பாவ நிவர்த்தி நடக்கக்கூடிய ஒரு நாள், ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்கும். இந்த ஒரு நாளில் நம்ம சிவனை வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீரும். முக்கியமாக பாவ நிவர்த்தி. நாம் குழந்தையா இருந்தாலும் நம்ம இளமையாக இருந்தாலும் தெரிந்தும் தெரியாமலும் இதுவரை நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ பாவங்களை நம்ம செய்திருப்போம். நீங்க முதியவராக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், நீங்க தெரியாமல் சின்ன சின்ன பூச்சிகளுக்கு கூட, சின்ன சின்ன உயிரினங்களுக்கு தெரியாம ஏதாவது ஒரு பாவங்கள் செய்திருப்பீங்க. அப்படி செய்த பாவங்கள் எதுவாக இருக்கட்டும், யாரோ ஒருவரை காயப்படுத்தியிருக்கலாம். நீங்க பேசியதோ இல்லைன்னா நீங்க செய்த சில செயல்களோ யாராவது ஒருவரின் மனதை காயப்படுத்தியிருக்கும், யாருக்கோ மன வருத்தத்தை கொடுத்திருக்கும். அந்த பாவத்தினால் நம்முடைய வாழ்க்கையில தடைகள், நோய்கள், நஷ்டங்கள்னு தேவையில்லாத பிரச்சனைகள் தொடர்ந்து உருவாகி கொண்டே இருக்கும். ஆனா அந்த சனி பிரதோஷம் அந்த பாவங்களை நீக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நம்ம செய்கின்ற இந்த ஒரே ஒரு விஷயம் நம்முடைய வாழ்நாளை முழுவதுமாக மாற்றி அமைக்கும். அவ்வளவு சக்தியானது இந்த ஒரு நாள்ல இருக்கு. அடுத்ததான் கர்மத்திற்கான ஒரு நிவர்த்தி. முந்தைய பிறவிகளில் நம்ம செய்த தவறுகள் இல்லை அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் செய்து வைத்து சென்ற பாவங்கள், அவங்களுடைய காலத்துல நம்முடைய முன்னோர்களின் காலத்தில் அவங்க செய்து வைத்த பாவங்கள், அது மட்டும் இல்லாம அவற்றின் விளைவுகள் நம்ம இப்பொழுது வரைக்கும் நம்மளை வாட்டி கொண்டே இருக்கும். இந்த ஒரு நாளில் சிவனுடைய வழிபாடு அந்த கருமாக்களை அந்த கருமாக்கள் அனைத்தையும் உருக்க ஆரம்பிக்கும். எனவே இந்த ஒரு நாள்ல நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன சிவனின் வழிபாடுகள் கூட நம்முடைய கர்மத்தை முழுவதுமாக உருக்கிவிடும். அடுத்ததா வேலை பணம் சார்ந்த தடைகளானது நீங்கும். சனி பகவான் பீடைகள் காரணமாக வேலை தடைகளையும், பணத்தடைகளையும், வீட்டு தடைகளையும், சம்பந்தங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், திடீர் நஷ்டங்கள் இவை எல்லாத்தையும் நீக்கி வைப்பார். அவ்வளவு சக்தி நாளை ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக கண் தெரியாமல் செய்த எதிரிகள் கூட விலக்கி விடுவார்கள். யாரோ துன்பப்படுகிறார்கள், யாரோ கண் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், யாரோ கெட்ட எண்ணம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவை அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில சிதற ஆரம்பிக்கும். இதனாலும் உங்களுடைய வாழ்க்கையில பொறாமை எண்ணம் கொண்டவர்கள் உங்கள் மீது கண் திருஷ்டி வைப்பாங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கும் உங்களுடைய உடல் ரீதியாகவும் ஏற்படும். அதற்கும் ஒரு தீர்வானது ஏற்படும். குடும்பத்தில் சாந்தியானது சேரும். சனி பிரதோஷ தீபம், வழிபாடு, பிரார்த்தனை குடும்பத்தில் ஒற்றுமை உருவாகும். இது அனைத்திற்கும் ஒரு காரணமாக விளங்குவது இந்த சனி பிரதோஷம் மட்டுமே. எனவே இந்த சனி பிரதோஷத்துல நீங்க செய்யும் பொழுது சண்டை போட்டு கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு கூட, குடும்பத்துக்கு கூட சண்டை போட்டு கொண்டிருந்த நபர்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் ஒன்று சேருவார்கள். அவ்வளவு பெரிய நன்மைகளை இந்த ஒரு நேரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே நாம் நினைக்காமல் பல தவறுகளை செய்திருப்போம். அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், யாருக்கு வேண்டுமானாலும் நமக்கு தெரியாமலே நம்ம தெரிந்தும் தெரியாமலும் எவ்வளவோ தவறுகளை செய்திருப்போம். முக்கியமா வார்த்தைகளால் காயப்படுத்துதல். ஒருவேளை நம்ம யாரையாவது காயப்படுத்தியிருக்கலாம். ஏதாவது ஒரு வாக்கியத்தாலோ, ஏதோ ஒரு கோபத்தாலோ அது கர்மமாக நம்மையே துரத்தி கொண்டிருக்கும். அடுத்ததாக நம்ம வைத்து துரோகம். பலர் எண்ணாமலேயே ஒன்றிரண்டு வார்த்தைகளால் யாரையோ நம்ம ஏமாற்றி இருப்போம். இதை பண்றேன், அதை பண்றேன்னு நீங்க விளையாட்டுத்தனமா கூட கூறியிருந்து அவங்களுக்கு அது விளையாட்டுத்தனம் கூறும். இருந்தாலும் அந்த ஒரு கர்மாக்களும் உங்களை துரத்தும். பெற்றோரிடம் நடந்த தவறுகள் மனதில் வைத்துக் கொள்ளுபவர்கள் பெற்றோர்கள். ஆனா நம்மாலே அவர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருப்பதனால நம்முடைய வாழ்க்கையில இதனால நம்முடைய வாழ்க்கை எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் முன்னேற முடியாமல் இருக்கும். நண்பர்களிடம் செய்த தவறுகள், நான் சொன்ன ஒரு வார்த்தை அவர்களின் மனதை உடைத்திருக்கலாம். இதனாலும் நமக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்படும். அறியாமையால் நம்ம செய்த பாவங்கள், யாரையும் நம்ம தெரியாம காயப்படுத்துதல் உண்மையில கூட நம்மளோட வாழ்க்கையில் நடக்கவே கூடாது. அப்படி படந்துச்சு அப்படின்னா இது நம்முடைய வாழ்க்கையில முழுமையாக ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல அந்த பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா சனி பிரதோஷம் மட்டுமே ஒரு தீர்வாக இருக்கும். இது அனைத்தையும் சிவனிடம் நம்ம ஒப்படைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த சனி பிரதோஷமானது இருக்கும். இதை நம்ம நாளை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா
காலையில எழுந்த உடனே ஓம் நம சிவாய அப்படின்னு 21 முறைகள் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லணும். சொல்லி ஒரு கண்ணாடி டம்ளர்ல ஒரு தண்ணீரை எடுத்துக்கொண்டு அந்த ஒரு தண்ணீரை சூரியனுக்கு காட்டி சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அதற்கப்புறம் அந்த ஒரு தண்ணீரை பருந்த வேண்டும். காலை 6 முதல் 9 மணி இது சிவபெருமானின் பெயரை குறைந்தது 108 முறைகள் சொல்ல வேண்டும். நம சிவாய நம சிவாய அப்படிங்கக்கூடிய சிவபெருமானின் இந்த ஒரு பெயரை எழுதினாலும் சரி, இல்லைன்னா 108 முறைகள் நீங்க சொன்னாலும் சரி, அது உங்களுடைய விருப்பத்திற்குரியது. அடுத்ததாக மதியம் முதல் மாலை வரை அவசியம் இல்லாத வார்த்தைகளை நீங்க பேசவே கூடாது. நாளை முழுவதும் யாரையும் காயப்படுத்தும் வார்த்தைகளை இந்த ஒரு நாள்ல பேசக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு நாளானது முழுவதும் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் சனி பகவான் வந்து பதிவு பண்ணி கொண்டே இருப்பார். உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தணுமா, தீமைகளை ஏற்படுத்தணுமா, உனக்கு பண்ணுனது பத்தலையா அப்படின்னு சனி பகவான் உங்களை பற்றி பரிசோதனை செய்து கொண்டே இருப்பார். எனவே இந்த ஒரு நேரத்துல நீங்க மிகவும் பொறுமையுடன் இருப்பது மிகவும் நல்லது. அடுத்ததாக மாலை 5:30 மணிலிருந்து 7:30 மணி இது பிரதோஷமான ஒரு காலம். இந்த ஒரு நேரத்துல நம்ம சிவனை வழிபடுவது 1000 நாளில் செய்யக்கூடிய ஒரு பூஜையை விட ஒரு உயர்ந்ததாக கருதப்படும். எனவே இதையெல்லாம் நீங்க மதியத்துல இருந்து மாலை நேரத்திற்குள் செய்து விடுங்கள். அப்படி நம்ம சிவன் கோவிலில் இருந்து கொண்டு வர வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் இது. இப்போது ஒரு முக்கியமான ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன். அது என்ன ரகசியம் என்று காண்பதற்கு முன்பாக நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன், மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நாளை சிவன் கோவிலுக்கு சென்றால் ஒரு வில்வ இலை, இல்லைன்னா ஒரு திருநீர், விபூதி, இல்லை அப்படின்னா தீபத்திலிருந்து ஒரே ஒரு நெருப்போட தீக்குச்சி, இவற்றில் ஒன்றை மட்டும் உங்களுடைய வீட்டிற்கு நீங்க கொண்டு வர வேண்டும். இது உங்களுக்கு பார்ப்பதற்கு எளிதாக தெரியலாம். ஆனா நாளைய நாள்ல நீங்க சிவன் கோவிலிருந்து கொண்டு வரும் பொழுது இதனுடைய சக்தியானது உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இதனை நீங்க தவறாம செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஏன் இந்த பொருள் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா இது ஒரு சாதாரணமான ஒரு பொருளாக இருக்காது. இது சிவபெருமானின் தீர்த்த சக்தி. சிவன் கோவிலிருந்து எடுக்கும் பொழுது இந்த பொருட்கள் அனைத்திலுமே, சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்திலும் சிவபெருமானின் தீர்த்த சக்தியானது இருக்கும். அதில் இந்த 3 பொருட்கள்ல சிவபெருமானின் தீர்த்த சக்தி அதிகமாகவே இருக்கும். இது நம்முடைய வீட்டிற்குள் நுழையும் போது வீட்டில் இருந்த பீடைகளானது விலகும், நெஞ்சில் இருந்த கவலைகளானது கரையும், துரோகம் செய்தவர்கள் தானாகவே விலகுவாங்க, பணத்தடைகளானது இந்த ஒரு நேரத்தில் திறக்கப்படும், நல்ல செய்திகள் நம்முடைய வீடு தேடி வரும், வாய்ப்புகள் உன்னை தேடி வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஏன் பேரும் புகழும் கூட உனக்கு தேடி வரும். ஏன் அப்படின்னா சிவனோட அருளானது ஒருவரிடம் இருந்தது அப்படின்னா அவரை யாராலும் தடுக்க முடியாது. எதிரிகள் கூட முன் வந்து வணங்குவாங்க. அவ்வளவு நன்மைகளானது சிவன் அவருடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படுத்தி வைப்பார். வீட்டில் கொண்டு வந்து வைக்க வேண்டிய அந்த முக்கியமான ஒரு பொருள் வில்வ இலை என்றால் வில்வ இலையில் வைக்க வேண்டும். அந்த வில்வ இலைகளை வைப்பதனால் அதை உங்களுடைய பூஜை அறையில் நீங்க வைக்க வேண்டும். இதை நீங்க 3 முறை வைக்கும் பொழுது ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிக்கொண்டே இந்த வில்வ இலைகளை வைக்கலாம். விபூதி எப்படிங்கிறது என்ன அப்படின்னா நெற்றியில் வைத்து ஒரு சிறு அளவு நீங்க வீட்டில் நுழைவாயிலில் தடவி கொள்ள வேண்டும். நுழைவாயில வீட்டிற்குள் செல்லும் பொழுதே சிவனுடைய கோவிலிருந்து கொண்டு வரக்கூடிய அந்த விபூதியை உங்களுடைய வீட்டோட நிலைவாசல்ல ஏதாவது ஒரு பக்கம் சிறிதளவு அந்த ஒரு விபூதியை நீங்க தடவி விட்டு உங்களுடைய வீட்டோட பூஜை அறையில இருக்கக்கூடிய விபூதியுடன் இந்த ஒரு விபூதியை கலந்து கொள்ளுங்கள். இதையும் நீங்க தினசரி நெற்றியில பூசிவாங்க. இதை நீங்க செய்கின்ற காரியங்களுக்கு ஒரு வெற்றியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். 3வதாக தீபத்திலிருந்து ஒரு தீ என்றால் அதை உங்களுடைய பூஜை அறை தீபத்தில் ஏற்ற வேண்டும். இந்த ஒரே ஒரு செயல் உங்களுடைய வீட்டிற்கு சிவஜோதியை கொண்டு வரும். அந்த தீபத்தை நீங்க எப்படி கொண்டு வரணுங்கிற கேள்வி அனைவருக்கும் இருக்கும். சிவன் கோயில்ல தீயை பொருத்திட்டு அந்த தீக்குச்சியானது கீழே இருக்கும் அல்லவா, அந்த பாதி எரிந்தும் எரியாமல் இருக்கக்கூடிய தீக்குச்சியை உங்களுடைய வீட்டிற்கு கொண்டு வந்து அதனை வைத்து இன்னொரு தீக்குச்சியை உங்க வீட்டுல பத்த வைத்து இந்த பாதி எரிந்த தீக்குச்சியை அதுல பிடித்து அதற்கப்புறம் நீங்க உங்களுடைய வீட்டுல விளக்கு ஏற்றுங்கள். இதை மட்டும் நீங்க ஒரு நாள் இந்த சனி பிரதோஷம் இரவிற்குள் எப்படியாவது நீங்க செய்து விடுங்கள். உங்களுடைய வீட்டுல சிவஜோதியானது நிச்சயமாக வரும். இதனால் உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். இந்த பிரார்த்தனையை மட்டும் இந்த ஒரு நாள்ல நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு மாற்றங்களானது ஏற்படும். சிவபெருமானே, நீங்க இதை செய்யும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் சொல்ல வேண்டியது சிவபெருமானை நான் செய்த தெரிந்தும் தெரியாமலும் அனைத்து பாவங்களும் இன்று மன்னிப்பு தருவாயாக, என் வாழ்க்கையின் சக்தி சாந்தி செழிப்பு அளிப்பாயாக அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க கூறி பாருங்க. இதற்கு பிறகு சில நிமிடங்கள் அமைதியாக நீங்க கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் ஒரு மென்மையான ஒரு அலை உணர்வானது நிச்சயமாக ஏற்படும். அதுதான் சிவனுடைய அருள். இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகிறதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன், மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நீங்கள், நல்லதே நடக்கும் உங்களுடைய வீட்டில். நன்றி, வணக்கம்.